ஒரு அரசர். அவர் காட்டுக்கு வேட்டையாட போறார். அப்படி வேட்டையாட போகும்போது பயங்கரமா காற்றோட மழை பெய்யுது. அவரால எங்கேயுமே ஒதுங்க முடியல. கூட வந்த படைகள் எல்லாமே காணா போயிட்டாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப தூரம் நடந்து வந்துகிட்டே இருக்காரு. ஏதாவது ஒரு இடம் கிடைக்குமா? அப்போ ஒரு குடிசை வீடு இருக்கு. அங்க ஒரு ஏழை விறகு வெட்டி ஒருத்தர் இருக்காரு. அவர் அரசரை பார்த்தோன்னே அவருக்கு அரசர்ன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக என்ன பண்றாரு, அவருக்கு வச்சிருந்த கூழ் எடுத்து அரசருக்கு கொடுக்குறார். அரசர்ன்னு தெரியாமலே தான் அவர் கொடுக்குறார். கொடுத்து நீங்க சாப்பிடுங்க, மழையில இருந்து வந்திருக்கீங்க அப்படின்ற. அரசரும் அங்க பசியாறி அந்த நேரம் அந்த இரவு அங்கே தங்கி காலையில எழுந்து தன்னை வெளிக்காட்டிக்காமலே அரசர் வெளியில வந்துடுறார். கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு ஒரு எண்ணம், அந்த விறகு வெட்டி எவ்வளவு நல்லவர், நமக்கு அவருக்கு வச்சிருந்த உணவை நமக்கு கொடுத்து நமக்கு இருக்க இருப்பிடம் கொடுத்தாரு, அரசன்னு தெரியாமலே உதவி செஞ்சாரு, அவருக்கு நாம ஏதாவது செய்யணும் அப்படின்னு அந்த அரசருக்கு தோணி அவரை வரவழைச்சு, நான் இந்த மாதிரி நான் அரசன் அப்படின்னு தன்னை வெளிக்காட்டிக்கிறார். காட்டிட்டு நீங்க எனக்கு செய்த அந்த சிறு உதவிக்காக நான் உங்களுக்கு அதை விட மிகச்சிறிய உதவியா ஒண்ணு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி, உங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலே எனக்கு சந்தன காடு ஒண்ணு இருக்கு, அதை நீங்களே வச்சுக்கோங்க, அதை வச்சு நீங்க பயன்படுத்திக்கோங்க, உங்க வாழ்க்கையை மேம்படுத்திக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அது காலங்கள் கொஞ்சம் கடந்து போகுது. அரசருக்கு திடீர்னு அந்த விறகு வெட்டியோட ஞாபகம் வருது. அவர் இந்நேரம் வசதியா நல்லா மேம்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவரை வர வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. சரி நம்ம நேர்லயே போய் பார்க்கலாமேன்னு நேர்லயே போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அதே வீடு அதே இது அப்படியே இருக்காரு அவர். இவர் பார்த்த உடனே அரசருக்கு ரொம்ப அதிர்ச்சி. அவரை கூப்பிட்டு கேட்கிறாரு, நான் தான் உங்களுக்கு சந்தன காடே கொடுத்தனே, அதை வச்சு நீங்க நல்ல வசதியா வாழ்ந்திருக்கலாமே, நீங்க ஏன் இப்பயும் அப்படியே இருக்கீங்க அப்படின்னு. அரசே, நீங்க கொடுத்தது எல்லாம் உண்மைதான். ஆனா இது என் நண்பன் கிட்ட சொன்னப்போ என் நண்பன் சொன்னா இவ்வளவையும் ஒன்னொன்னா வெட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அதனால நீ அது வேலையும் கூட அதிகம், நீ இதை எரிச்சிரு, அந்த கட்டைகளை அதுக்கப்புறம் நம்ம வித்தோம்னா நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு அவன் சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு நானும் காட்டை எரிச்சேன். அப்போ அது அந்த எரிச்சதுக்கு போக மீறி இருந்ததெல்லாம் விற்பனை, இப்ப எரிச்சது எல்லாத்தையும் விற்பனை பண்ணினேன். ஆனா அது கொஞ்ச நாள் தான் வந்தது, அதுக்கப்புறம் மறுபடியும் வருமானம் இல்லாம போயிடுச்சு, மறுபடியும் நான் விறகு வெட்ட தான் போறேன் அப்படின்னு. அரசருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க நாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், தன்னை உணராமை.